நீங்க அப்படி என்ன பலனை அல்லது நாம என்ன பலனை இதுவரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறோம்? பலன்னா என்ன? ஆண்டவர் எப்பொழுதுமே இது ஒரு விவசாயத்தின் அடிப்படையில பேசுறதுனால, நாமளும் விவசாயத்தை அடிப்படையில வச்சுட்டோம்னா, ஒரு செடி வளர்ந்து வருகிறது. ஒரு மரம் அழகாய் வளர்ந்து வருகிறது. ஒரு அழகான கனியை நமக்கு தருகிறது. அதன் மூலமாக இந்த உயிரினங்கள், நாம மட்டுமல்ல, பல உயிரினங்கள் உயிர் வாழ்கிறது. அந்த மரத்தினாலே உயிர் வாழக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது ஒரு பலனாக இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எந்த ஒரு மரத்தின் கனியும் மேக்சிமம் அது உயிர்களுக்கு தீங்கா இல்ல, உயிர்களுக்கு உயிரை தரக்கூடியதா இருக்கு, உணவா இருக்கிறது. 90%. ஒரு சில காய்கள் அது விஷத்தன்மை உள்ளதா இருக்கு. அது ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதுவும் பயனளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. பயன் இல்லாம எந்த செடியும் இல்லை. எப்பொழுதுமே மருத்துவத்திற்காக கூடிய எல்லாமே கசப்பு தன்மையோடு இருக்கும். குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு சில விஷ கனிகள் தான் அவசியப்படுகிறது. அதை விட்டுறலாம். பயன் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், அப்ப பலன் தருகிறவர்களா இருப்பார்கள்னா அதனுடைய சரியான அர்த்தம், உங்களால மக்கள் என்ன செய்வார்கள்? பயனடைவார்கள். யார் பயனடைந்து கொண்டிருக்கிறார்? என் மனைவி தான் பிரதர், ஃபுல்லா வேலைக்கு போறேன் பிரதர், அவங்க தான் பயனடைகிறார்கள். மனைவிட்ட கேட்டா, அவர் தான் பிரதர், எந்த வேலையும் செய்யற கிடையாது, வீட்டுல 24 மணி நேரம் நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவர் தான் பயனடைந்து கொண்டு இருக்கிறார். அந்த பயனடைவதை பத்தி பேசவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களால மற்றவங்களுக்கு என்ன பயன்? நீங்க எந்த விதத்துல மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும்? கிறிஸ்து வாழ்ந்தது போல நம்ம வாழுகிறது. நான் சொல்லுகிறேன், அடிப்படை விஷயத்திலிருந்து மற்ற எல்லாவற்றிலுமே நீங்க அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். நம்பர் 1, சாதாரணமான உதவி செய்தல். இது அந்நியர்களும் பண்ணலாம், நீங்களும் யாரு வேண்டுமானாலும் பண்ணலாம். அதுக்காக நீங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் உதவுகிறவர்களாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உதவுகிறவராக இருந்தார். தன்னிடத்தில் வந்தவனை அவர் புறம்பே தள்ளவில்லை என்பது எதை காண்பிக்கிறது? வெறும் ஏற்றுக்கொள்ளுவதை அல்ல, என்னன்னு கேட்டு வந்தாலும், எதை கேட்டு வந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய தேவைகளை சந்திக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருந்தார். நிச்சயமா தேவன் உங்களை நோக்கி ஒருத்தரை அனுப்புறாருன்னா ஏதோ ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் தர முடியும். கர்த்தருக்கு பலன் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்தால். பணத்தை பத்தி நான் பேசல. நீங்க கணவன் மனைவி அன்பாய் நடக்கிறதே அவங்க உங்ககிட்ட எப்படின்னு கேட்டு ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு போகலாம். எல்லா வகையிலுமே தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். படிக்கிறீர்கள், ஒரு 10th, +1, +2, காலேஜ்ல என்னைக்காவது காலேஜ் படிக்கிற யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நீ மட்டும் எப்படி இப்படி இருக்கிற, எந்த கெட்ட பழக்கத்திலும் விழாமல் இருக்கிறாய், என்னைக்காவது ஏதாவது கேட்கிற மாதிரி நம்ம நடக்கிறோமா? நாம அவங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானும் கெட்டவன் தான்டா, என்னையும் ஒதுக்கிறாதீங்கடா, டேய் நானும் ரொம்ப மோசமானவன் தான், நானும் பேசுவேன், நானும் என்ன செய்வேன், சிகரெட் எடுத்து. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பசங்க இவர்களை ஒதுக்கி விடுவார்கள்னு சொல்லிட்டு அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க பாருங்க. அங்க இருக்கிற ஒரு பையனுக்காவது நீங்கள் பலனாக இருக்க முடியும். ஒரு பையன் காதல் கன்றாவி எல்லாத்திலையும் விழுந்து தங்களுடைய கற்பை இழந்து தவறான திருமண முறைமையில போய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். அந்த இடத்தில் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? முன்மாதிரியா இருக்க முடியும், பலன் அளிக்க முடியும். அவங்ககிட்ட கேட்க முடியும். எந்த வாலிப பிள்ளையாவது இதுல இன்னொரு வாலிப பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி பார்த்துருக்கிறோமா? துணை போய் வேணா பாக்குறோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே துணை போகிறார்கள். அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஓட போறேன் நாளைக்கு, நீ என்ன பண்ணு, பைக் எடுத்துட்டு வந்துரு. சரி, ஓகே, பைக் எங்க வச்சிருக்க? சர்ச்சில் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்துடுறேன். இவர்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்பா அம்மாவுக்கு தெரியாம இங்க ஒரு கோஷ்டி ஓடுது, அதுக்கு உதவுகிறது யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். ரகசியம் எல்லாம் எங்கு காப்பாற்றப்படுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல. கண்பானவர்களே, ஏன் ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடியல? நீங்க வாலிப பிள்ளையா இருந்தா, பா இது தவறு, வேண்டாம். காலேஜ் படிக்கும் போது இது அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய லைஃப் இருக்கு, வேலைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க நல்ல வேலை இழந்து போய் விடுவீங்கன்னு யாரு சொல்லணும் தெரியுங்களா? பெற்றோர்கள் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்லணும், ஒரு வாலிப பிள்ளை சொல்லணும். ஏன்னா வாலிப பிள்ளைகளுக்கு சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறது என்று 1 யோவான்ல வாசிக்கிறோம். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள், ஆகவே உங்களுக்கு நான் அதை எழுதுகிறேன். ஒரு வாலிபன் சொல்லும் பொழுது அங்க அது எஃபெக்டிவா இருக்கு. பெற்றோர்கள் சொல்லும் போது இல்ல. அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது என்று பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், நீங்கள் 30, 60, 100 பலன் தருகிறீர்கள் சொன்னா எங்க பலன் கொடுத்தீங்க? நம்ம வாலிபர்களுடைய பலன் எல்லாம் பாடல் பாடுகிறதுல மட்டும்தான் இருக்கு, மியூசிக் வாசிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு, ஆராதனைன்னு புகை போடுகிற இடத்துல மட்டும்தான் அங்கு பலன் இருக்கிறதே ஒழிய காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருக்கிறார்கள். எங்க இருக்க வேண்டும்? கல்லூரியில நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும்.
அது தெரியாம தவறுக்கு துணை போகிற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. நீங்கள் புதிதாய் கல்யாணமானவங்களா இருந்தா, ஏற்கனவே திருமணம் ஆன பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டவர்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படின்னா பெரிய அவங்க அனுபவஸ்தாலி. யாருன்னு கேட்டா மாமியார்கள், மாமனார்கள், அத்தை, தாத்தா, பாட்டி. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணமானவர்கள் மிக 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 அனுபவஸ்தாலிகள். அப்ப புதிதாய் கல்யாணமானவர்கள் யாரை பார்க்கிற அளவுக்கு இருக்கணும்னா, அந்த மாமியார், மாமா, இன்னும் யார் இருக்கா, அப்பா, அவங்கள பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை அப்படி வச்சுக்கணும்னு அவங்க வரணும். இப்ப எப்படி ஆயிடுச்சு, அப்படி இருக்கக்கூடாதுரா, அந்த மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது சாமி அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைனா, மாமியார்னா இப்படி இருக்கணும்னு காண்பீங்க. அதான் பிரதர் காமிக்கிறேன். மருமகள்னா இப்படி இருக்கணும்னு யாரு காமிக்கணும், காண்பீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா ஒரு பெலனை காண்பி. 30, 60, 100 பெலன் தருகிறவளா இருக்கீங்க. அங்க 0 இல்ல. நாம எங்க பெலன் தருகிறவளா இருக்கிறோம்? சுவிசேஷம் சொன்னோம் பிரதர், அங்க டிராக்ஸ் கொடுத்தோம் பிரதர். இது ஒரு மதவாத தன்மையில எங்க வேணாலும் செய்ய முடியும். இஸ்லாமியர்களும் டிராக்ஸ் கொடுக்க முடியும், இந்துக்களும் கொடுக்க முடியும், சீக்கியர்களும் கொடுக்க முடியும், யார் வேணாலும் செய்ய முடியும். ஒரு மத வைராக்கியத்திற்காக யார் வேணாலும் சொல்ல முடியும், செய்ய முடியும். நான் சொல்லுகிறேன், குணாதிசயத்துல, முன்மாதிரி வாழ்க்கை தன்மையில நீங்கள் இந்த 30, 60, 100 ஆகிய அந்த விளைச்சலை காண்பியுங்கள். மக்களுக்கு இன்னைக்கு அதுதாங்க தேவை. நீங்க கொடுக்குற டிராக்ஸ் அவங்கள மாத்தாது. இன்றைய காலகட்டம் டோட்டலி டிஃபரண்ட். மனிதர்கள் நாம் பேசுகிறதை கவனிப்பதில்லை, நாம் செய்கிறதை கவனிக்கிறார்கள். நாம் உபதேசிக்கிறதை அவர்கள் கவனிக்கிறதில்லை, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நான் செய்யறத கவனிக்காத, நான் பேசுறதை கவனி. நான் செய்யறதை கவனிக்க வேண்டாம், நாம் பேசுவதை கவனி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்குமே உலகம் நாம் பேசுவதை கவனிக்காது, நான் செய்கிறதை தான் கவனிக்கும். நான் அதனாலதான் சொல்றேன், பேசுகிறதை நாம் எல்லாம் இன்னைக்கு நிறுத்திட்டு செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய பேசிட்டோம். ஆமா பிரதர், அதுலயும் நீங்க தான் ரொம்ப பேசிட்டீங்க. நிறுத்துவீங்கன்னு பார்த்தா நிறுத்துறீங்களா? டெய்லி பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. முதல்ல நீங்க செஞ்சு காமிங்க. கரெக்டு தான், உங்களுடைய மனக்குமுறல்கள் எனக்கு தெரிகிறது. அப்கோர்ஸ் ஐ வில் டூ இட். கர்த்தர் நம்மகிட்ட இதை தான் சொல்றாரு, செய்யுங்கள், காண்பியுங்கள். ஸோ நீங்க உண்மையிலே கர்த்தருக்குள் ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க யாரா இருக்கிறீங்களோ அந்த முன்மாதிரி தன்மையை காண்பீங்க. உறவுகள் ரொம்ப முக்கியமானவங்க. இஃப் யூ ஆர் அ பாஸ்டர், இஃப் யூ ஆர் அ எல்டர், நீ ஒரு விசுவாசியா, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களா, நீங்க ஒரு மாமியாரா இருக்கீங்களா, மருமகனா இருக்கீங்களா, உங்களை மற்றவர்கள் மெச்சும்படி நடந்து கொள்ளுங்கள். ஒரு மருமகளுக்கு இருக்கிற உறவு, அந்த தகுதி என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. அவங்க இதன் மூலமாய் உணவு அருந்தணும். ஒரு கனி எப்படி என்னைக்குமே அது புளிப்பை கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு இனிப்பான ஒரு பழத்தை கொடுக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக மரங்களை படைத்து விட்டார், கனிகளை படைத்து விட்டார், பயிர் வகைகளை படைத்து விட்டார். மனிதன் உருவாகி வரும் பொழுது திடீரென்று அவனுக்கு பசி ஏற்படுகிறது. ஆதாமுக்கு பசிச்சிருக்காதா? ஆதாம் ஏதோ பயங்கர ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான், பாவம் இல்லாமல் இருக்கிறான் பிரதர், அவனுக்கெல்லாம் பசியே இருக்காது. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு பசி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவன் என்னடா என்னமோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுகிறது, ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது? அங்கே ஏதோ ஒரு ஆப்பிள் பழமோ மாம்பழமோ இருக்கிறது. அதை இது என்ன நீ சாப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே கடிக்கிறான். அப்படியே ஒரு என்ன சொல்றது, உலகத்திலே அவன் அனுபவிக்க முடியாத ஒரு மன ரம்மியத்தை அவன் அனுபவித்திருக்க முடியும். அவனுடைய பசி ஆறுகிறது. அவன் இந்த மரத்தை எப்படி பார்த்துருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியது. கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கேயே படுத்து கிடந்திருப்பான் பல நாட்கள். இப்படி ஒன்ன நான் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி யதார்த்தமா யோசித்து பாருங்கள். நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமா பழகி போயிருச்சு, அதனுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. அப்ப பசி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், இன்றைக்கு பசியுள்ள நபர்கள் யார்? பாவமுள்ள நபர்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல தான் அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியில்லாத மாமியாருக்குத்தான் சரியான மருமகள் தேவைப்படுகிறாள். சரியில்லாத மருமகளுக்கு நல்ல மாமியார் தேவை. சரியில்லாத மாமியார் வந்தா எப்படி இருக்கும்? பயங்கர மோசமாயிரும். அந்த குடும்பமே ரெண்டாய் போய்விடும். அப்ப உங்க ஃபேமிலியில யாரு சரியில்லாதவங்க, யார் சரி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ, என் மருமகளை சரியில்லைன்னு சொன்னா, என் மாமியார சரியில்லைன்னு சொன்னா, இவர் இருந்தாலும் என்ன சொல்லுவாரு? பொறுத்துக்கிட்டு போன்னு சொல்லிடுவாரு. எனக்கு அன்பானவர்களே, சரியில்லாதவர்களை தேவன் உங்களிடத்திலே கொண்டு வருகிறார். பசியுள்ளவர்களை தேவன் உங்களிடத்துல கொண்டு வருகிறார். உங்களிடத்துல என்ன இருக்கிறது? கனி இருக்க வேண்டும். ஒருவேளை பசியுள்ளவர்களை உங்களிடத்துல ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது அங்கு வெறும் இலைகள் மாத்திரம் இருக்கிறது, எதுவுமே இல்லை அந்த மரத்துல. ஆனா என்ன இருக்கு? இலைகள் இருக்கிறது. ஆண்டவர் மற்ற மரத்தை எல்லாம் விட்டுட்டாரு. ஏன்னா மற்ற மரத்துல இலை இல்லை.
இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை பார்த்துட்டு போனாரு. அத்திப்பழ காலம் கிடையாது. ஆனால் அது மட்டும் எப்படி நின்று கொண்டிருக்கிறது? இலைகளோடு நின்று. என்கிட்ட அத்திப்பழம் இருக்கு. அத்திப்பழ காலத்துல இலை உதிர்ந்து காணப்படும். மரத்துல இலையே இருக்காது. யாரும் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. கண்டிப்பா அதுல பழம் இருக்காதுன்னு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உவமையை சொல்லும் பொழுது ஒரே ஒரு மரம் மாத்திரம் தூரத்திலே இலைகளுள்ள ஒரு மரத்தை கண்டு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட நிறைய பழம் இருக்கு அப்படின்னு அது ஏமாத்தி அங்க நின்றுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உன்னிடத்துல பழம் இல்லாட்டி கூட பரவாயில்லை, ஆனா பழம் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற பாத்தியா, அதை தான்ப்பா என்னால மன்னிக்கவே முடியாது என்று அதைத்தான் சபிக்கிறார். அத்திப்பழத்தை கொடுக்காத மற்ற எந்த மரத்தையும் அவர் சபிக்கவில்லை. இலைகளுள்ள ஒரு மரத்தை தான் அவர் சபித்தார். ஆண்டவருக்கு தேவை இதுதான். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனாலதான் அதிகமான ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம வரப்போகுது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த தவறை செய்யும் பொழுதுதான் அங்கு பிரச்சனை அதிகரிக்கிறது. ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். அதனாலதான் பரிசேயரை பார்த்து சொன்னார், நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இருக்காது, காண்கிறோம் என்று சொல்லுகிறதுனாலதான் உங்கள் பாவம் உங்கள் மீது நிற்கிறது. யோவான் 9:6 சொல்றாரு. நாங்கெல்லாம் பாவிக தான்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்க பாவின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்க பாவிகள் கிடையாது, நாங்கெல்லாம் பார்க்கிறவர்கள், எங்களுக்கு நல்ல பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லுகிறதுனாலதான் உங்க பாவம் உங்கள் மேல் நிலைன்னு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் நாம் பகட்டு வாழ்க்கை வாழுகிறதை விட்டுவிட்டு ஆவிக்குரிய கண்களை திறந்து நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்னா நிச்சயமா நீங்க பிரயோஜனமா இருப்பீங்க. உண்மையிலே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட ஒரு சரியான சத்தியத்துல வளர்ந்து வந்தீங்கன்னா உங்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தானே ஒழிய எந்த விதத்திலும் உங்களால மற்றவர்களுக்கு இடையூறு அல்ல. நீங்கள் அநேகருக்கு முன்மாதிரியா இருப்பீங்க, பலன் கொடுப்பீங்க, நீங்கள் அநேகருடைய பசி ஆற்றக்கூடியவர்களா இருப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்து? அவங்க தான் உண்மை கிறிஸ்தவர்.